ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டோரேஜ் வந்துட்டு நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஃபுல் ஆகிட்டு இருக்குது. இதை வந்துட்டு சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஆப் லாங்குவேஜ் அதுக்கு மேலே பாருங்கள், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலலாம் உங்களுக்கு டிக் இருக்கும். டிக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அதேமாதிரி இந்த இடத்துலையே இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. எதுவுமே டிக் இருக்கக்கூடாது, நோ மீடியா அதுதான் இருக்கணும். மேலே வந்துட்டு என்னோடய செட்டிங்ஸ் மாதிரி மாற்றிக்கோங்க, சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கீழே மீடியா விசிபிலிட்டி இருக்கும். அதில் வந்துட்டு நோ தான் இருக்கணும். நீங்கள் எத்தனை குரூப் இருக்கீங்களோ அந்த குரூப்பில் வந்துட்டு நோ கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு வேணும், ஏதாச்சும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு யாராச்சும் போடுறாங்கன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி காமிக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் இதுனா நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஓகே இம்பார்ட்டன்ட் சரவண சார் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணியிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு, நான் ஏதாச்சும் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது வந்துட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகாது. இதை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா கொடுத்துக்கோங்க. மேலே வந்துட்டு மேனேஜ் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு எந்த இதில் வந்துட்டு அதிகமான எம்பி இருக்குது, நான் வந்துட்டு ஒரு மந்த்துக்கு ஒரு தடவை கொடுப்பேன். என்னோடய ஸ்டோரேஜ் கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக இருக்கிறனால என்ன டெலீட் பண்ண மாட்டேன் சீக்கிரமாக. உங்களோட ஸ்டோரேஜ் வந்துட்டு வெறும் கம்மியான ஜிபி தான் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கீழே பாருங்கள், இந்த குரூப்பை வந்துட்டு 980 கிட்டத்தட்ட 1 ஜிபி கிட்டக்க வந்துட்டு பிடிச்சிருக்கு. அப்போ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஒரு செலக்ட் ஆல்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும் அப்படியே வந்துட்டு கிளிக் ஆயிரும். கிளிக் ஆன பிறகு மேலே வந்துட்டு குப்பை தொட்டி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, மேலே டாப்பில் பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு எல்லாமே டெலீட் ஆகும், சரிங்களா? இந்த இடத்துல டெலீட் கொடுத்தனா எல்லாமே டெலீட் ஆகிடும், சரிங்களா? இதை பண்ணிக்கோங்க. எத்தனை குரூப் இருக்கோ அத்தனை குரூப்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ரொம்ப சூப்பராகவும் ஸ்பீடாகவும் இருக்கும். அதேமாதிரி இந்த இடத்துலையும் வந்துட்டு கிளிக் பண்ணி மேலே வந்துட்டு ஒரு 3 டாட் லைன் இருக்கும். செலக்டர் கொடுத்து அப்படியே வந்துட்டு குப்பை தொட்டி மாதிரி ஆப்ஷன் கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணேன்னா உடனே ஷேர் ஆயிரும். யாருக்கு அனுப்புகிறோன்னா உடனே ஆயிரும். இதை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.